والعاقبة للمتقين على سيدنا مولانا أكرم الأولين والآخرين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله بسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم به قال حدثنا أبو اليمان الحكم بن نافع قال أخبرنا شعيب عن الزهري قال أخبرني عبيد الله بن عبد الله بن عتبة بن مسعود أن عبد الله بن عباس أخبره أن أبا سفيان بن حرب أن هرقل أرسل إليه في ركب من قريش. இந்த ஹதீஸை ஹிர்கல் என்று சொல்லுவாங்க. இமாம் புகாரி இந்த ஹதீஸை சஹீல் புகாரியில் 14 இடத்துல திரும்பவும் சொல்லியிருக்கிறான். 3 இடத்துல முஃபஸ்ஸலன் விரிவாக சொல்லியிருக்கிறான். 11 இடத்துல சுருக்கமாக இஹ்திசாரன் சொல்லியிருக்கிறான். இந்த ஹதீஸ் கிதாபுல் வஹியுடைய கடைசி ஹதீஸ். இது 4வது பக்கத்துலேருந்து 5வது பக்கம் வரைக்கும் நிரம்பி இருக்குது. அடுத்து கிதாபுல் ஜிஹாதில் 412லேருந்து 413 வரைக்கும் இருக்குது. அடுத்து கிதாபு தஃப்சீரில் 653லிருந்து 654 வரைக்கும் 2 பக்கம் கொண்ட பெரிய ஹதீஸாக சொல்லியிருக்கிறாங்க. இதே ஹதீஸ் முக்தசரன் சுருக்கமாக கிதாபுல் ஈமானில் 13வது பக்கத்தில் 368வது பக்கத்தில் 393வது பக்கத்தில் 411வது பக்கத்தில் 418வது பக்கத்தில் 450வது பக்கத்தில் 884வது பக்கத்தில் 926வது பக்கத்தில் 1068வது பக்கத்தில் 1078வது பக்கத்தில் 1125வது பக்கம். இதான் கடைசி 14வது இடம். இதில் 3 ராவிகள் இருக்கிறான். 1 அபுல் யமான், 2 ஷுஐப், 3 ஜுஹ்ரி, 4வது ராவி உபைதுல்லாஹ் இப்னு அப்துல்லா, 5வது அபா சுஃபியான் இப்னு ஹர்ப். இவர் சொன்னதாகத்தான் ஒரு சஹாபி சொல்கிறாங்க. அப்துல்லா இப்னு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், சரி, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அக்பரஹு அன் அபா சுஃபியான், சரி.
அபுல் யமானுடைய அசல் பேர் ஹக்கம், ஹக்கம் இப்னு நாஃபி. ஆனால் அபுல் யமான் என்று பிரபலியமாக ஆயிட்டாங்க குனியத்தில். ஹக்கம் இப்னு நாஃபிங்கிற பேரில் சிஹா சித்தாவில் வேறு யாருமே இல்லை, இந்த ஒரே ஒரு ராவி தான். 138 பிறந்து 83வது வயசில் 221 வஃபாத்தாயிட்டாங்க ஹிஜ்ரி. ரெண்டாவது ஷுஐப் இப்னு ஹம்சா, அபி ஹம்சா. இந்த ஷுஐபுடைய அத்தா பேர் தீனார். அபி ஹம்சா குனியத்தது. இந்த ஷுஐப் அல்லாமல் ஷுஐப் இப்னு தீனார் என்கிற வேறு பேரில் யாருமே இல்லை. எப்படி ஹக்கம் இப்னு நாஃபி வேறு ராவி இல்லையோ, அதே மாதிரி ஷுஐப் இப்னு தீனார், ஷுஐப் இப்னு அபி ஹம்சாங்கிற பேர்லையும் யாரும் இல்லை. மூணாவதாக நமக்கெல்லாம் பிரபல்யமாக எப்போதும் வருவா, எல்லா ஹதீஸ்லையும் ஸுஹ்ரி இருப்பார். இப்னு ஷிஹாபுத்தீன் கூட அவருடைய பேருன்னு சொல்லுவாங்க. இந்த உபைதுல்லாஹ் இப்னு அப்துல்லா இவங்க தாபி. அவங்க அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் என்கிற சஹாபியிடமிருந்து ரிவாயத் செய்கிறாங்க. அபா சுஃபியான் இப்னு ஹர்ப், அவருக்கு அசல் பேர் சஹ்ர் இப்னு ஹர்ப், குன்னியத்து தான் அபு சுஃபியான். அபு சுஃபியானுடைய சனதில் இந்த ஹதீஸை தவிர வேறு எந்த ஹதீஸும் இல்லை. அபு சுஃபியான் தெரியும் உங்களுக்கெல்லாம். ஆரம்ப கட்டத்தில் நடக்கும்போது கூட, அதற்குடைய தொடக்கம் கூட அபு சுஃபியானுடைய தலைமையில் தான் ஒரு வணிக குழு போச்சு. முஸ்லிம்களை அழிப்பதற்காக பொருள் ஈட்டி லாபங்கள் பூராவும் முஸ்லிம்களை அழிப்பதற்காகன்னு சொல்லி உடனே நபி அவர்கள் கேள்விப்பட்டு தான் அதை எதிர்நோக்கி தான் போனாங்க. ஆனால் அவர் நைஸாக வேறு பாதையில் போயிட்டார். கடைசியில் பத்ர் யுத்தம் நடந்தது. கடுமையான எதிரியாக இருந்தார். ஆனால் கடைசி கட்டத்தில் அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா அவருக்கு ஈமானுடைய வாய்ப்பை கொடுத்தான், முஸ்லிமாக ஆனார். அந்த அபா சுஃபியான் தான் காஃபிராக இருக்கும்போது நடந்த நிகழ்வை முஸ்லிமானதுக்கு பின்னால் சொல்கிறா. இப்போ உள்ள இந்த ஹதீஸ் இருக்கிறதே, அபு சுஃபியான் இஸ்லாத்தில் ஈமானில் இருக்கும்போது உள்ள நிலை அல்ல, காஃபிராக இருக்கும்போது நடந்த ஒரு நிகழ்வு. நபி அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட அந்த காலத்தில் 2 பெரிய வல்லரசுகள் இருந்தது. ஒன்று ரோம் நாட்டு அரசு, ரோம அரசு. அதனுடைய மன்னராக கைசர் இருந்தார். கைசர்னு சொல்லுவாங்க எந்த மன்னர் வந்தாலும். ஆனால் அந்த கைசருடைய பேர் ஹெருக்கல். இன்னொரு வல்லரசு பாரசீக வல்லரசு, இன்றைக்கி அதை ஈரான்னு சொல்கிறாங்க. பாரசீக நாட்டு மன்னர்களுக்கெல்லாம் கிஸ்ரான்னு சொல்லுவாங்க யார் வந்தாலும். இன்றைக்கி அமெரிக்க வல்லரசு, ரஷ்ய வல்லரசு, சீன வல்லரசு, இப்படியெல்லாம் பல வல்லரசுகள் இருக்கிற மாதிரி அன்னைக்கு 2 வல்லரசுகள் இருந்தது உலகம் பூராவும். ரோம வல்லரசு, பாரசீக வல்லரசுன்னு சொல்லி. ரோம வல்லரசில் எல்லாம் கிறித்துவர்கள், அஹ்ல கிதாபுகள். பாரசீக வல்லரசில் மஜூசிகள், நெருப்பு வணங்கிகள், ஏறக்குறைய சிலை வணங்கிகள் மாதிரி தான்.
இந்த ரெண்டு வல்லரசுகளுக்கு மத்தியில் எப்போதும் சண்டை. அவங்க எப்போதுமே ஒற்றுமையாக இருந்ததில்லை. இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் 610 நபி அவர்கள் நபியை அனுப்பப்படுறாங்க. தங்களுடைய அந்த நபுவத்துடைய அந்த இதை பிரகடனப்படுத்தும் என்பதற்காக கடிதம் மூலமாக தாவத்தே நபுவத் கடிதங்கள் எழுதி அனுப்புகிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான மன்னர் தான் ரோம நாட்டு பேரரசர் ஹெர்கல். அந்த ஹெர்கல் சொல்கிறார், அண்ணா அபா சுஃபியான் இப்னு ஹர்ப் அன்ன ஹெர்கல் அரசல இலை. அந்த அபா சுஃபியான் இடத்துல ஹெர்கல் மன்னர் ஒரு தூதரை அனுப்புகிறார். ஃபி ரக்பின் மின் குரைஷ். ராக்கிபுக்கு பன்ம ரக்குபு, சாஹிபுக்கு பன்ம சஹபுன்னு சொல்கிற மாதிரி, தாஜருக்கு பன்ம தஜருன்னு சொல்கிற மாதிரி. இது வணிகக்குழு, 30 பேர் கொண்ட வணிகக்குழு. குறைஷிகளுடைய கூட்டத்தில் வகானு துஜாரன் பிஷாமி ஃபில் முத்தத்தில் லத்தி கான் ரசூலுல்லா மாத்த ஃபீஹா. எந்த காலகட்டத்தில் நபி அவர்கள் உடன்படிக்கை செஞ்சுருந்தாங்களோ, ஹுதைபியாவில் போய் உங்களுக்கு நமக்கு மற்ற பிரச்சனை வேணாம், சண்டை வேணாம், உங்களை நாங்கள் எதிர்க்க மாட்டோம், எங்களை நீங்கள் எதிர்க்க மாட்டோம், அந்த மாதிரி காலகட்டத்தில் ஷாமை நோக்கி கானு துஜாரன் பிஷாம் கான ரசூலுல்லா மாத்த ஃபீஹா. அபா சுஃபியான் ஒரு குஃபார குரைஷ், அபு சுஃபியான் இடத்திலும் குறைஷிகளுடைய மக்களிடத்திலும் ஒப்பந்தம் செஞ்சிருந்தாங்க. ஃபஅதௌஹு வஹுவ பிஈலியா. ஃபஅதௌஹு வஹுவ பிஈலியா. ஈலியா என்கிற இடத்துல அதௌஹு ஹிர்கல் இடத்துல வந்தார்கள். அபு சுஃபியானும் அபு சுஃபியானுடைய தோழர்களும் ஈலியா என்கிற ஒரு பிரபலமான ஊரில் இருக்கும்போது ஃபதஆஹும் ஃபி மஜ்லிஸிஹி, அவர்களை எல்லாம் அவருடைய மஜ்லிஸுக்கு அழைப்பு கொடுத்திருந்தார் ஹிர்கல் நாட்டு மன்னர். வஹவுலஹு உலமா அவர் ரூம், அந்த ஹிர்கலை சுற்றி சூழ்ந்து ரோம் நாட்டு பிரதிநிதிகள், பிரதான மந்திரிகள் எல்லாம் அமர்ந்திருக்கிறாங்க. அரண்மனைக்கு வந்துட்டாங்க. மன்னருடைய அழைப்பை ஏற்று சும்மத ஆகும் அடுத்து அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தார். த ஆகும் ஃபி மஜ்லிஸிஹின்னு ஒன்று இருக்குது, சும்மத ஆகும் என்று ஒன்று இருக்கிறது. வெளி தோற்றத்தில் பார்த்தா தக்கராறு மாதிரி தெரியுது, ஆனால் இது தக்கராறு இல்லை. பொதுவாக அரசர்கள் மன்னர்கள் எல்லாம் தங்களுடைய அரசவைக்கு அழைப்பு கொடுப்பாங்க ஒட்டுமொத்தமாக. அடுத்து பேசுவதற்காக தனியாக அழைப்பு கொடுப்பாங்க. முதல் தாகம் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வாங்க அரண்மனைக்கு தர்பாருக்குன்னு சொல்லி, அதுதான் தாகம் ஃபி மஜ்லிஸிஹி வஹவுல உலமா ரூம். வந்தவங்களில் மன்னரிடத்தில் பேசுவதற்காக தனியாக அழைச்சிட்டு போகிற அழைப்பு தான் இது ஆகும்.
வதா தர்ஜமானகு என்ற அவர் பாசை வேற, இவங்க பாசை வேற, ரெண்டு பேருக்கு மத்தியில் மொழிபெயர்ப்பாளர் தேவை இருக்கிறது. எனவே மொழிபெயர்ப்பாளரையும் கூட்டுக்கிட்டான். மன்னர் ஹிருக்கல் கேட்டார், ஐயுக்கும் அக்ரபு நசபன் பிஹாதர் ரஜுலில்லதி யஸ்உமு அன்னஹு நபியுன். தான் கேள்வி, முதல் கேள்வி. யார்கிட்ட கேட்கப்படுது? அபூ சுஃபியான் இடத்துல. அன்னக்கும் அக்ரபு நசபன் பிஹாதர் ரஜுலில்லதி யஸ்உமு அன்னஹு நபியுன். முதல்ல சொன்ன நபி அவர்கள் கடிதம் எழுதியிருந்தாங்க, நான் நபி. இந்த கடிதம் பின்னால் வரும். எனவே இந்த நபியை பற்றி விசாரிப்பதற்காக மக்காவில் தான் கடிதம் வந்திருக்குது. மக்காவில் உண்டான காஃபிர்கள் வணிக குழுவாக ஷாமுக்கு போயிருக்கிறாங்க. விஷயம் தெரிஞ்சு கூட்டுவாங்க, விசாரிப்போன்னு விசாரிக்கிறாங்க. இந்த மனிதரை கொண்டு எந்த மனிதர் தன்னை நபி என்று நினைக்கிறாரோ கூறுகிறாரோ, பிஹாதர் ரஜுலில்லதி யஸ்உமு அன்னஹு நபியுன், தன்னை நபி என்று கூறுகின்ற இந்த மனிதருக்கு சொந்தக்காரங்க, நெருங்கிய சொந்தக்காரங்க நசபால் யார் உங்களில் இருக்கிறாங்க? கால அபூ சுஃபியான், அபூ சுஃபியான் சொன்னார், அன அக்ரபுஹும் நசபா, நான் தான் நசபால் ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரன். நபியுடைய நசபம் அபூ சுஃபியானுடைய நசபம் 4 தலைமுறையில் போய் ஒட்டுதான், ஒன்றாகுதான். முஹம்மது ரசூலுல்லாவுடைய அத்தா அப்துல்லா, அப்துல்லாவுடைய அத்தா அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய அத்தா ஹாஷிம், ஹாஷிமுடைய அத்தா அப்துல் முனாஃப். இப்போ பாரு, அபூ சுஃபியானுடைய அத்தா சஹரு, சஹருடைய அத்தா ஹருபு, ஹருபுடைய அத்தா உமையா, உமையாவுடைய அத்தா அப்துல் ஷம்ஸ், அப்துல் ஷம்ஸுடைய அத்தா அப்துல் முனாஃப். இந்த அப்துல் முனாஃபில் போய் 2 பேரும் ஒரே குடும்பத்தில் சேர்ந்துடுறாங்க. அப்துல் முனாஃபுடைய ஹாஷிம் பிள்ளை வழியாக நபி வராங்க. அப்துல் முனாஃபுடைய அப்துல் ஷம்ஸு பிள்ளை வழியாக அபூ சுஃபியான் வருகிறார். ஆக ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்க. ஃபஜஅலூஹும் இன்த லஹரிஹி கால அதுனூஹு மின்னி வகர்ரிபு அஸ்ஹாபஹு. ஹிர்கல் மன்னர் சொன்னார், இவரை என் பக்கத்தில் கொண்டு வாங்க. அதுனூஹு மின்னி, இந்த அபூ சுஃபியானை என் பக்கத்தில் கொண்டு வாங்க. வகர்ரிபு அஸ்ஹாபஹு, அவருடைய தோழர்களை எல்லாம் ரொம்ப கிட்ட கொண்டு வந்து நிறுத்துங்க அவருக்கு பக்கத்தில். ஃபஜஅலூஹும் இந்த லஹரிஹி, இந்த தோழர்களை அபூ சுஃபியானுடைய முதுகுக்கு பக்கத்தில், முதுகுக்கு பின்னால் நிப்பாட்டி வைங்க. விசாரிக்க போகிறா. சொந்தக்காரங்க யாருன்னு கேட்டார். அபூ சுஃபியான் சொன்னார், நான் தான் சொந்தக்காரன், ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரன். எங்கே பூட்டோனோ அவங்க பூட்டோனோ ஒன்று, எங்கே பூட்டோனோ குல்லஹும். தர்ஜுமானை பார்த்து சொன்னார் மன்னர் ஹிருக்கல், இவங்கள்ட்ட நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க, சொல்லுங்க, விஷயத்தை சொல்லுங்க. இன்னி சாயிலுன் ஹாதா, நான் இவரிடம் கேட்கப் போகிறேன். அன்ஹாதர் ரஜுலி, இந்த மனிதரை பற்றி. பயன் கதபணி, நான் கேட்குற கேள்விக்கு இந்த அபூ சுஃபியான் பொய்க்கு சொன்னாருண்டா, ஃபகதிபூஹு, இவர் பொய் சொல்கிறான்னு நீங்கள் எடுத்து டக்குன்னு சொல்லணும். எனக்கு பின்னால் நின்ற என்னுடைய சகாக்களிடத்தில்
உத்தரவு போடப்படுகிறது. நான் இவ்விடத்தில் கேள்வி கேட்பேன். கேள்வி கேட்கும்போது ரைட் சொன்னார்னா சரி, பொய்யா சொன்னாருன்னா நீங்கள் வேடிக்கை பார்க்கக்கூடாது. பக்கதிபூஹு, ஃபவல்லாஹி லௌலல் ஹயாவு மின் ஐயாஹிரு அலைய கதிபன் ல கதபுத்து அன்ஹு. மனநிலையை சொல்றாக அபு சுஃபியான். நான் பொய் சொல்லுகிறேன் என்று என் மீது ஒரு பொய்யை அவர்கள் தேர்ந்தெடுப்பதிலிருந்து வெட்க மட்டும் எனக்கு இல்லைண்டா, நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பொய்யா இட்டுக்கட்டி சொல்லியிருப்பேன். வல்லாஹி அல்லாஹின் மீது சத்தியமாக, லௌலல் ஹயாவு வெட்க மட்டும் இல்லைண்டா, மின் ஐயா சிறு அலைய கதிபன் என் மீது பொய்யை அவர்கள் எடுத்து காட்டி விடுவார்கள் என்ற வெட்கம் மட்டும் இல்லைன்னு சொன்னால், ல கதபுத்து அன்ஹு, பொய் சொல்லியிருப்பேன். இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லியிருப்பேன். ஆனால் நான் சொல்லி என் பக்கத்தில் உள்ளவங்க இது பொய்ன்னு சொல்லிட்டா, ஏன்னா அரபு நாட்டு பழக்கத்தில் மக்களில் ஒரு பெரிய பழகின்னா பொய் சொல்ல மாட்டாங்க. பொய் என்று சொல்லிட்டா அதை விட ரொம்ப பெரிய கேடுகட்டல் வார்த்தை அவங்கள்ட்ட எதுவுமே இல்லை. பொய்க்கு ரொம்ப பயப்படுவான். நம்மளை பார்த்து யாரும் பொய்ன்னு சொல்லிடக்கூடாது, நம்மளை பார்த்து யாரும் பொய்ன்னு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ வல்லாஹி லௌலல் ஹயாவு மின் ஐயா திரு அலைய கதிபன் ல கதபுத்து அன்ஹு. அப்புறம் சும்மா கான அவலமா சாலனி அன்ஹு அன்கால கைஃப நசபுஹு ஃபீக்கும். இதான் ஃபஸ்ட்டு கேள்வி. அவரை பற்றி என்னிடம் கேட்ட முதல் கேள்வி, கான அவலமா சாலனி அன்ஹு, அந்த நபியை தொட்டும் அந்த முகமதை தொட்டும் என்னிடம் கேட்ட முதல் கேள்வி அன்கால, அவர் கேட்டதாக இருக்கும், கைஃப நசபுஹு ஃபீக்கும், அவருடைய வம்சம், அவருடைய குடும்பம், அவருடைய நசபு உங்களில் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி கேட்டார். என்ன குடும்பம்? மட்டமான குடும்பமா, வந்தார்குடியா, பேர் இல்லாத குடும்பமா, பிரபல்யமான குடும்பமா, விஐபி குடும்பமா என்கிற மாதிரி கேள்வி இது. நல்ல பெரிய குடும்பத்தில் உள்ளவருங்க அவர், சொல்லுவோமா இல்லையா? கைஃப நசபுஹு ஃபீக்கும், ஏறக்குறைய 10 கேள்வி கேட்பார் இருக்கல் மன்னர், உண்மையை தெரிஞ்சுக்கணும். முதல் கேள்வி கைஃப நசபுஹு ஃபீக்கும், குல்துஹு வஃபீனா து நசபின், நல்ல குடும்பத்துக்காரர், எங்களிலே அவர் உயர்ந்த பரம்பரையுடைய குடும்பத்துக்காரர், ஷரீஃபுன் நசப், பாரம்பரியமிக்க குடும்பம். தமிழில் சொல்கிறதா அந்த நல்ல பாரம்பரியமிக்க குடும்பங்க. வஃபீனா து நசப் கால, ஹிர்கல் கேட்டார் மன்னர், ஹல் கால ஹாதல் கௌல மின்கும் அஹதுன் கத்து கபுலஹு, இந்த சொல்லை, நான் நபி என்ற இந்த சொல்லை உங்களில் யாராவது இதற்கு முன்பு எப்பொழுதாவது சொல்லியிருக்கிறாங்களா? உங்கள் குடும்பத்தில், உங்கள் பாரம்பரியத்தில் யாராவது தன்னை நபின்னு பிரகடனப்படுத்தியிருக்கிறாங்களான்னு சொல்லி 2வது கேள்வி கேட்டார். ஹல் கால ஹாதல் கௌல மின்கும் அஹதுன், உங்களிலிருந்து இந்த சொல்லை யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? கத்துன் கபுலஹு, இதற்கு முன்பு எப்பொழுதாவது? குல்துலா,
யாரும் இதுக்கு முந்தி தன்னை ரசூல் என்றோ தூதர் என்றோ சொல்லலேண்டேன் எங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை. கால கேட்டார், ஹல் கான மின் ஆபாயிஹி மின் மலிக்கின், அவருடைய அத்தா பாட்டன் பூட்டன் முன்னோர்கள் இவங்களில் மன்னர்களாக அரசர்களாக யாராவது இருந்திருக்கிறாங்களா? குல்துலா, யாரும் இல்லைன்ற. கால திருக்கல் மன்னர் சொன்னார், கேட்டார், அஷ்ராஃபுன் நாசி இத்தபஅஹு அம் ضعفاஹு, மக்களிலே ரொம்ப விஐபிகள் பின்தொடர்றாங்களா? அஷ்ராஃபுன் நாஸ், உயர்ந்த குடும்பத்தவர்கள் மேன்மக்கள் அவரை பின்தொடர்கிறார்களா? அம் ضعفاஹு, அல்லது எளியப்பட்ட மக்கள் பலவீனமான மக்கள் அடித்தட்டு மக்கள் பின்தொடர்கிறாங்களா? குல்து பல் ضعفاஹு, எளிய அடித்தட்டு பலவீன மக்கள் தான் நிறைய பேர் ஈமான் கொண்டிருக்கிறாங்க என்று சொன்னேன். கால மன்னர் கேட்டாரா, யஸீதுன் அம் யன்குஸூன், அங்கே நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்கிறாங்களா? 10, 20, 100, 200, 300 இப்படியா ஈமான் கொண்டவர்கள் எண்ணிக்கை கூடுதா? அம் யன்குஸூன், அல்லது குறைஞ்சிக்கிட்டே இருந்தா? அந்த புதுசில் ரொம்ப வேகமாக இருந்துச்சு, ஆயிரக்கணக்கானவங்க இருந்தாங்க, அப்படியே குறைஞ்சி 500, 400, 10 அப்படின்னு குறைஞ்சி போச்சா? குல்து பல் யஸீதுன், இல்லை இல்லை கூடிக்கிட்டே தான் இருக்குது. பல் கால ஃபஹல் யர்தத்து அஹதுன் மின்ஹும், ஃபஹல் யர்தத்து அஹதுன் மின்ஹும், அவருடைய தீனை பின்தொடர்ந்தவர்கள் கலிமா சொன்னவர்கள் யாராவது மதத்தை விட்டு முர்த்ததாக இருக்கிறாங்களா? ஈமான் கொண்டுட்டு வாபஸ் ஆகி வந்துட்டாங்களா? சஹ்தத்தன் லி தீனிஹி, அவருடைய மார்க்கத்தில் பிடிக்காமல் மார்க்கத்தில் உண்டான அந்த கஷ்டத்தை தாங்காமல் சஹ்தத்தன் லி தீனிஹி என்று கேட்டார். குல்து, நான் சொன்னேன், சஹ்தத்தன் லி தீனிஹி பஅத அன் யதுகுல ஃபீஹி, தீனிலே நுழைந்ததற்கு பின்னாலே அந்த மார்க்கத்தின் மீது கோபம் ஏற்பட்டு வெறுப்பு ஏற்பட்டு யாராவது முர்த்ததா இருக்கிறாங்களா? குல்து லா, லா என்று சொன்னேன். இப்போ யாராவது முர்த்ததா இருக்கிறாங்களான்னு 19 கேட்கல, ஒரு கைது போட்டு கேட்குறாரு, மார்க்கம் பிடிக்கல, மார்க்கம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதில் உள்ள சட்டங்களை வெறுப்படைந்துன்னு சொல்லி கேட்டார் அவர். ஏன்னா சில நேரங்களில் நம்ம மார்க்கத்துக்கு போய் காசு கிடைக்கும், பணம் கிடைக்கும், பதவி கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும் என்று போனவங்க ஒன்றுமே கிடைக்கலன்னா திரும்புவாங்க, அதெல்லாம் அவர் கேட்கல. அல்லது ஒரு பெண்ணின் மீது காதல் கொண்டு அந்த தீனுக்கு போனால் தான் அந்த பொம்பளையை கட்டிக்கலான்னு சொல்லி அந்த நோக்கத்துலேயும் போய் கடைசியில் கட்டிக்க முடியலன்னு திரும்பி வந்துடுவானோ. இந்த மாதிரிலாம் இருக்குது என்பதற்காக ரொம்ப பாயிண்ட் கொடுத்து சஹ்தத்தன் லி தீனிஹின்னு இருக்கார். ஏனென்றால் இந்த இடத்துல நல்ல சான்ஸ் இருந்தது, ஏன் ஆயிருக்கிறாங்களேன்னு சொல்லும். அபூ சுஃபியானுடைய மருமகன் உபைதுல்லாஹ் இப்னு ஜஹஷ் முஸ்லிமாக ஆனார். தன்னுடைய மனைவி உம்மு ஹபீபாவோட ஹிஜ்ரத்துலாம் செஞ்சார் ஹபஷாவுக்கு.
எந்த உபு ஹமீவா நபியுடைய மனைவி ஆனாங்களோ அபு சுஃபியானுடைய மகா, அந்த உம்மு ஹபீபாவை கட்டிக்கிட்ட உபைதுல்லாஹ் இப்னு ஜஹஷ் வந்து அபு சுஃபியானுடைய மருமகன். போன இடத்துல, ஹபஷாவுக்கு போன இடத்துல ஒரு கிறிஸ்துவ பெண்ணின் மீது மயங்கி காதல் கொண்டு இஸ்லாத்தை விட்டுட்டு கட்டிக்கிட்ட மனைவி உம்மு ஹபீபா விட்டுட்டு முர்த்ததா போயிட்டார். நல்லா சான்ஸ் சொல்லலாம், ஆமாம் போயிட்டார், என் மருமகனே போயிட்டாருன்னு சொல்லியிருக்கலாம், என் மருமகனே முர்த்ததா ஆயிட்டாருன்னு சொல்லி. ஆனால் அவர் மருமக முர்த்ததா போன மார்க்கம் பிடிக்கலண்டா, அங்கே காதல் ஏற்பட்டுச்சு. காதல் ஏற்பட்ட உடனே ஒரு கிறித்துவ பெண்ணை திருமணம் செய்து கொண்டு சென்றார். அபு சுஃபியான் வந்து இந்த இடத்துல கூட ரொம்ப உஷாரா லா என்று சொன்னார். காரணம் என்ன? என்னுடைய மருமக இஸ்லாத்தை விட்டு இஸ்லாத்தின் மீது உண்டான வெறுப்பின் மூலமாக போல ஒரு பொம்பளையில் காதல் கொண்டு இஷ்கின் மூலமாக போனார் என்பதற்காக நியாயமாக நடந்திருக்காருங்க. அவர் கேட்ட கேள்வியும் 19 கேட்கல, முர்த்ததா இருக்கிறாங்களான்னு சொல்லி கேட்கல. எப்படி கேட்டார்? சஹ்தன் லிதீனிஹி பாதாய் யதுகுல ஃபீஹி குல்து லா. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.